ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பர்பிள் மேக்ஸ். நம்ம இந்த வீடியோன்னு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19ஆம் நூற்றாண்டின் சமூக சீர்திருத்த இயக்கங்கள். இது 10th இருக்கும், 11th நவீனத்தை நோக்கின்னு இருக்கும். 2 பாடத்தை கம்பேர் பண்ணி தான் நான் நோட்ஸ் எழுதியிருக்கேன். அடுத்தடுத்த வீடியோவில் வரும். இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வரும். இது நம்மளுடைய ஹேண்ட் ரைட்டிங் நோட்ஸ் தான். இதை நீங்கள் இந்த பேரை படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நான் எழுதியிருக்கேன். ஓகேங்களா? இது அப்போ சீர்திருத்த இயக்கங்கள் 2 சீர்திருத்த இயக்கங்கள் தோன்றிருக்கும். சமூக சீர்திருத்த இயக்கங்கள் 2 வகை இருக்கும். ஃபர்ஸ்ட் அதில் 2 வகையில் சீர்திருத்த இயக்கங்கள் ஒன்று, புத்தெழுச்சி மீட்டெடுப்பு இயக்கங்கள் 2 இருக்கும். சீர்திருத்த இயக்கங்கள் பிரம்ம சாமஜம், பிரார்த்தனை சாமஜம், அலிகார் இயக்கம் வரும். அதே மாதிரி புத்தெழுச்சி மீட்டெடுப்பு இயக்கங்கள் பார்த்திங்கன்னா ஆரிய சாமஜம், ராமகிருஷ்ணா மிஷன், தியோபத் இயக்கம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொருத்தவங்க அந்த சீர்திருத்தங்களை எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. பூனேயில் பார்த்திங்கன்னா ஜோதிபா புலே, இவங்க ஒடுக்கப்பட்டவங்களுக்காக ஸ்கூல்லாம் ஆரம்பிச்சிருப்பாங்க. அதெல்லாம் அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா பூனே ஜோதிபா புலே, கேரளாவில் நாராயணகுரு ஐயன்காளி, தமிழகம் ராமலிங்க அடிகள், வைகுண்ட சுவாமிகள், அயோத்திதாசர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இவ்வளோ தான். அடுத்த வீடியோவில் வங்காளத்தின் தொடக்க கால சீர்திருத்த இயக்கங்கள் பிரம்ம சாமஜம் அப்படிங்கிறத பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.